மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பெருமைமிகு விழாவில் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி. எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். இந்த கல்விக் கொள்கை மூலமாக படித்து மனப்பாடம் செய்கிறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போகிறோம். தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமாக பெருமிதமாக இருக்கும். முக்கியமாக தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கை தான் நம்மளோட உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கை. 2022 கடந்த 3 ஆண்டுகளில் நம்ம அரசு பள்ளி மாணவர்களில் எத்தனை பேருக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 907 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளோ தெரியுமா? 901. இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் முடியல. அதனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கெத்தை காமிச்சு ஜெயிச்சு வாங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாராக இருக்கோம்.